Hi viewers, welcome to my channel SM Edutech. This is Dr. S. Mallikarjunan. First year engineering students க்கு engineering graphics videos தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சீரிஸ்ல 5வது வீடியோ தான் இது. அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி engineering graphicsல first unitல முதல் பாதியும் last unitல இரண்டாவது பாதியும் தவிர மீதி இருக்கிற எல்லா போர்ஷனுமே ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதாவது 80% போர்ஷன் ஆர் 4 யூனிட்டை கவர் செய்யறது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தான். இதுல ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு டைப்பான ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை தவிர்த்து பார்த்தா மீதி 3 யூனிட் கவர் செய்யறது மல்டி வியூ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். மல்டி வியூ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு 3D ஆப்ஜெக்ட் உடைய பல்வேறு 2D வியூஸ் ஒரு பிளானார் சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் செய்யப்படுது. அதாவது ஒரு 3D ஆப்ஜெக்ட் உடைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ போன்ற பல்வேறு வியூஸ் பேப்பர் போன்ற பிளாட் சர்ஃபேஸில் வரையப்படுகிறது. இந்த வீடியோவுல ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் யூஸ் செய்யற 4 குவாட்ரண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் நாம யூஸ் செய்யறோம், ஒவ்வொரு 2D வியூவையும் எந்தெந்த இடத்துல வரையணும் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா 3 யூனிட்டை ஈஸியா படிச்சிடலாம். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் லெக்சர் 4 தியரி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இன்ட்ரோடக்ஷனை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோவை ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஒரு சின்ன ரீகால். கொடுத்திருக்கிற 3D ஆப்ஜெக்ட பார்க்கிறவர் அப்சர்வர். அவருடைய கண் தான் ஸ்டேஷன் பாயிண்ட். அவர் கண்ணையும் ஆப்ஜெக்டையும் கனெக்ட் செய்யற லைன்ஸ் ஆஃப் சைட் ஆர் ப்ரொஜெக்டார்ஸ் ஆப்ஜெக்டை ட்ரேஸ் செஞ்சு ஒரு இமேஜ பிளாட் சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் செய்யும். அந்த இமேஜ் தான் நமக்கு தேவையான 2D வியூ. அந்த பிளாட் சர்ஃபேஸுக்கு பேர் தான் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இங்கே ஒரு ஒயிட் போர்ட் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாக ஆக்ட் செய்யுது. ஆனா எந்த ஒரு பிளாட் சர்ஃபேஸையும் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனா யூஸ் செய்யலாம். அதாவது இந்த ஒயிட் போர்டை எடுத்துட்டா இமேஜ் டைரக்டா பின்னாடி இருக்கிற வால், அதாவது சுவற்றுல ப்ரொஜெக்ட் ஆகும். வாலுக்கும் பிளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அதை நாம பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனா எடுத்துக்கலாம். வால் வெர்டிகலா இருக்கிறதால இதை நாம வெர்டிகல் பிளேன்னு கூப்பிடலாம். அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நின்னு ஆப்ஜெக்ட பார்க்கிறதால வெர்டிகல் பிளேன்ல கிடைக்கிற வியூ ஆப்ஜெக்ட் உடைய ஃப்ரண்ட் வியூ. இதுவே அப்சர்வர் ஆப்ஜெக்ட மேல இருந்து பார்த்தா ப்ரொஜெக்டார்ஸ் ஆப்ஜெக்ட ட்ரேஸ் செஞ்சு ஒரு இமேஜ ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோர், அதாவது தரையில ப்ரொஜெக்ட் செய்யும். இப்ப பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனா ஆக்ட் செய்யறது ஃப்ளோர். அது ஹரிசாண்டலா இருக்கிறதுனால ஃப்ளோரை நாம ஹரிசாண்டல் பிளேன்னு கூப்பிடலாம். மேல இருந்து பார்த்ததால கிடைச்ச வியூ என்பதால் ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்கும் வியூ தான் ஆப்ஜெக்ட் உடைய டாப் வியூ. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல யூஸ் செய்யற 4 குவாட்ரண்ட்ஸை எக்ஸ்பிளைன் செய்ய நமக்கு மெயினா 2 டிரான்ஸ்பரண்ட் பிளேன்ஸ் வேண்டும். அவைதான் வெர்டிகல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூமோட வால் அண்ட் ஃப்ளோரை எடுத்துக்குவோம். இவற்றோட பொசிஷனை ரீஅரேஞ்ச் செஞ்சா 4 குவாட்ரண்ட்ஸ் கிடைக்கும். முதல்ல ஹரிசாண்டல் பிளேனை பாதி உயரத்துக்கு மேல கொண்டு போகணும். அடுத்தது வெர்டிகல் பிளேனை பாதி அகலத்துக்கு முன்ன கொண்டு வரணும். ஒன்றுக்கொன்று குறுக்கே வெட்டியது போலிருக்கும் இந்த 2 பிளேன்ஸையும் ரூமை விட்டு வெளியே கொண்டு வருவோம். இந்த மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் பிளேன்ஸை தெளிவா பார்க்கிறதுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கொஞ்சம் திருப்பிக்கலாம். இனிமே நாம வெர்டிகல் பிளேனை VP-னோ ஹரிசாண்டல் பிளேனை HP-னோ கூப்பிடலாம். VP-யும் HP-யும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கிற லைனை ரெஃபரன்ஸ் லைன் XY-ன்னு சொல்லலாம். பிளஸ் போன்ற வடிவத்தில் இருக்கிற பிளேன்ஸோட 2 விதமான பொசிஷன்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அமைப்புல 4 கால் பகுதிகள், அதாவது 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கின்றன. வலது மேல் காட்பகுதி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எனவும், இடது மேல் காட்பகுதி செகண்ட் குவாட்ரண்ட் எனவும், இடது கீழ் காட்பகுதி தேர்ட் குவாட்ரண்ட் எனவும், வலது கீழ் காட்பகுதி ஃபோர்த் குவாட்ரண்ட் எனவும் அழைக்கப்படுகின்றன. அப்சர்வர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் பிளேன்ஸை வலதுபுறம் நின்று 4 குவாட்ரண்ட்ஸையும் பார்வையிடுகிறார். 4 குவாட்ரண்ட்டுடைய பொசிஷன்ஸையும் அப்சர்வர் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சற்று விளக்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் HP-க்கு மேல, அதே சமயம் VP-க்கு முன்னாடி இருக்கு. இத above HP in front of VP-ன்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குவாட்ரண்ட் பொசிஷன்ஸை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க கூடாது, அப்சர்வர் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்க்கணும். செகண்ட் குவாட்ரண்ட் HP-க்கு மேல ஆனா VP-க்கு பின்னாடி இருக்கு. இத above HP behind VP-ன்னு சொல்லலாம். தேர்ட் குவாட்ரண்ட் HP-க்கு கீழே
அதே சமயம் VPக்கு பின்னால இருக்கு. இத below HP behind VP ன்னு சொல்லலாம். கடைசியா fourth quadrant HPக்கு கீழ ஆனா VPக்கு முன்னால இருக்கு. இத below HP in front of VP ன்னு சொல்லலாம். 4 வகையான மல்டிவியூ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அவை ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ். இவற்றில் எவையெல்லாம் பயன்பாட்டில் இருக்கு, இந்தியாவில் எதை யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் செய்யணும்னு தெரிஞ்சாதான் மத்த யூனிட்ஸை ஈஸியா படிக்க முடியும். 3D ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வச்சு ப்ரொஜெக்ட் செஞ்சு 2D வியூஸ் எடுத்தா அது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இது போல இதர ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்துக்கும் கரஸ்பாண்டிங் குவாட்ரண்ட்ஸ்ல வச்சு 2D வியூ எடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் டைப் பத்தியும் விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ரூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ரூல் 1, என்ன ப்ரொஜெக்ஷன் டைப் வேணுமோ அதற்கு கரஸ்பாண்டிங் குவாட்ரண்ட்ல ஆப்ஜெக்ட்டை வைக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தேவைனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் தேவைனா செகண்ட் குவாட்ரண்ட். ரூல் 2, என்ன வியூ தேவையோ அதற்குரிய பிளேனில் ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும். ரூல் 3, ஃப்ரண்ட் வியூ வெர்டிகல் பிளேனில் இருந்தால் டாப் வியூ ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கும். 2D வியூஸ் அனைத்தும் ஒரே பிளானார் சர்ஃபேஸில் இருக்க வேண்டியது கட்டாயம். அதனால் இங்க HPயை 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றினால் அதுவும் வெர்டிகல் பிளேனாக மாறிவிடும். அதாவது ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ இரண்டும் ஒரே பிளானார் சர்ஃபேஸில் வந்துவிடும். ரூல் 4, VP HPயை தவிர மூன்றாவதாக ஒரு பிளேன் உண்டு. அதுதான் ப்ரொஃபைல் பிளேன், சுருக்கமாக PP. இதில் சைட் வியூஸை ப்ரொஜெக்ட் செய்யலாம். சைட் வியூ தேவைப்படும் போது இந்த பிளேனை உருவாக்கலாம். இதையும் VPக்கு இணையாக 90 டிகிரிக்கு திருப்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வைக்கணும். அப்ப ஆப்ஜெக்ட் அப்சர்வருக்கும் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இடையே இருக்கும். அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டை முன்னால நின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ VPலயும் மேலே இருந்து பார்த்தா டாப் வியூ HPலயும் கிடைக்கும். ரெண்டு வியூஸ் ரெண்டு டிஃபரண்ட் பிளேன்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு ரெண்டு வியூஸும் ஒரே பிளேன்ல வேணும். அதற்காக HPய கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி ரொட்டேட் செய்யணும். இப்ப நீங்க VP அண்ட் HP இரண்டு பிளேன்ஸும் ஒரே பிளேன் போல தோற்றமளிக்கிறத பார்க்கலாம். இரண்டு பிளேன்ஸையும் பிரிப்பது ரெஃபரன்ஸ் லைனான XY. இப்ப XY லைனுக்கு மேல ஃப்ரண்ட் வியூவும் கீழே டாப் வியூவும் வந்திருக்கு. எப்பவுமே VPல ஃப்ரண்ட் வியூவும் HPல டாப் வியூவும் கிடைக்கும். சைட் வியூ வேணும்னா அதற்கு புதுசா ஒரு பிளேனை கிரியேட் பண்ணணும். அதுதான் ப்ரொஃபைல் பிளேன், சுருக்கமா PP. இங்கேயும் ஆப்ஜெக்ட் தான் அப்சர்வருக்கும் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இடையில இருக்கணும். இந்த கண்டிஷனை மறக்க கூடாது. நான் இப்ப VP அண்ட் HPக்கு லெஃப்ட் சைடுல ஒரு ப்ரொஃபைல் பிளேனை வைக்கிறேன். அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடுல நின்னு பார்த்தா ஆப்ஜெக்டோடைய ரைட் சைடு வியூ ஆப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கிற ப்ரொஃபைல் பிளேனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். இப்ப அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட் சைடுல நின்னு பார்த்தா ப்ரொஃபைல் பிளேன் அப்சர்வருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல வந்துரும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ஆப்ஜெக்ட் தான் நடுவுல இருக்கணும். அதனால லெஃப்ட் சைடு ப்ரொஃபைல் பிளேனை தூக்கிட்டு ஆப்ஜெக்டோட ரைட் சைடுல இன்னொரு ப்ரொஃபைல் பிளேனை வைக்கணும். இப்ப அப்சர்வர் லெஃப்ட் சைடுல நின்னு பார்த்தா ஆப்ஜெக்டோடைய லெஃப்ட் சைடு வியூ ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடுல இருக்கிற ப்ரொஃபைல் பிளேனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். இப்ப எல்லா வியூஸையும் பார்க்கிறதுக்காக நம்ம ரிமூவ் செஞ்ச லெஃப்ட் சைடு ப்ரொஃபைல் பிளேனை திரும்பவும் கொண்டு வரலாம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைடு வியூ அண்ட் லெஃப்ட் சைடு வியூன்னு இந்த 4 வியூஸும் 4 டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்கு. இதையெல்லாம் ஒரே பிளேனா மாத்த VPக்கு இணையா மற்ற பிளேன்ஸை திருப்பணும். ஏற்கனவே HPயை எப்படி ரொட்டேட் செய்யறதுன்னு பார்த்தோம். அதுபோல லெஃப்ட் ப்ரொஃபைல் பிளேனை 90 டிகிரிக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் ப்ரொஃபைல் பிளேனை 90 டிகிரிக்கு ரைட் சைட்லயும் திருப்பணும். இப்ப நீங்க VP, HP அண்ட் ப்ரொஃபைல் பிளேன்ஸ்னு 4 பிளேன்ஸையும் ஒரே பிளேன் போல தோற்றமளிக்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ரெஃபரன்ஸ் லைன் XYக்கு மேல ஃப்ரண்ட் வியூவும் கீழே டாப் வியூவும் வரையணும். லெஃப்ட் சைடு வியூ ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைட்லயும், ரைட் சைடு வியூ ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைட்லயும் வரையணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை இந்தியாவும் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளும் ஃபாலோ செய்கின்றன. செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ஆப்ஜெக்ட்டை செகண்ட் குவாட்ரண்ட்ல வைக்கணும். இங்க ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்சர்வருக்கும் இடையே பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இதுலயும் ஃப்ரண்ட் வியூ VPக்கும் டாப் வியூ HPக்கும் ப்ரொஜெக்ட் ஆகும். ரெண்டு வியூஸும் ஒரே பிளேன்ல கிடைக்க ப்ரொஜெக்ஷன் ரூல் படி HPயை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்பணும். இப்ப VP HP மேல ஓவர்லாப் ஆகும். அதனால ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே XY லைனுக்கு மேல தான் வரும். பிரச்சனை என்னன்னா டாப் வியூ மேல ஃப்ரண்ட் வியூ ஓவர்லாப் ஆகிறதுனால கிளியர் பிக்சர் கிடைக்காம
ஒரு குழப்பமான வடிவமே நமக்கு மிஞ்சும். அதனால இந்த செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை யாரும் யூஸ் செய்யறது இல்ல. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ஆப்ஜெக்ட தேர்ட் குவாட்ரண்ட்ல வைக்கணும். இங்கேயும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்சர்வருக்கும் நடுவுல பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வருது. அதனால இதே கண்டிஷனை எல்லா வியூஸுக்கும் மெயின்டைன் செய்யணும். அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால நின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ விபிலையும் மேலே இருந்து பார்த்தா டாப் வியூ ஹெச்பிலையும் கிடைக்கும். இரண்டு வியூஸையும் ஒரே பிளேன்ல கொண்டு வர ப்ரொஜெக்ஷன் ரூல் படி ஹெச்பியை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும். இதனால ஹெச்பியும் விபியும் ஒரே பிளேன் போல மாறும். XY லைனுக்கு மேல டாப் வியூவும் கீழே ஃப்ரண்ட் வியூவும் வந்திருக்கு. நான் இப்ப விபி அண்ட் ஹெச்பிக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ரொஃபைல் பிளேனை வைக்கிறேன். அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தா ஆப்ஜெக்டுடைய லெஃப்ட் சைட் வியூ லெஃப்ட் ப்ரொஃபைல் பிளேனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். இப்ப விபி அண்ட் ஹெச்பிக்கு ரைட் சைட்ல இன்னொரு ப்ரொஃபைல் பிளேன் வைக்கலாம். அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைட்ல இருந்து பார்த்தா ஆப்ஜெக்டுடைய ரைட் சைட் வியூ ரைட் ப்ரொஃபைல் பிளேனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். 4 வியூஸும் 4 டிஃபரண்ட் பிளேன்ஸ்ல இருக்கு. இதை எல்லாம் ஒரே பிளேன்ஸா மாத்த விபிக்கு இணையா மற்ற பிளேன்ஸை திருப்பணும். ஏற்கனவே ஹெச்பியை எப்படி ரொட்டேட் செய்யறதுன்னு பார்த்தோம். அதுபோல லெஃப்ட் ப்ரொஃபைல் பிளேனை 90 டிகிரிக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் ப்ரொஃபைல் பிளேனை 90 டிகிரிக்கு ரைட் சைட்லையும் திருப்பினா இந்த மாதிரி 4 பிளேன்ஸும் ஒரே பிளேன் போல காட்சியளிக்கும். சோ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ரெஃபரன்ஸ் லைன் XYக்கு கீழே ஃப்ரண்ட் வியூவும் மேல டாப் வியூவும் வரையணும். லெஃப்ட் சைட் வியூ ஃப்ரண்ட் வியூவுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட் வியூ ஃப்ரண்ட் வியூவுக்கு ரைட் சைட்லையும் வரையணும். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை அமெரிக்கா, கனடா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஃபாலோ செய்யறாங்க. கடைசியா ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்துல ஆப்ஜெக்ட ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வைக்கணும். அப்ப ஆப்ஜெக்ட் அப்சர்வருக்கும் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் நடுவுல வரும். இதுலயும் ஃப்ரண்ட் வியூ விபிக்கும் டாப் வியூ ஹெச்பிக்கும் ப்ரொஜெக்ட் ஆகும். இரண்டு வியூஸும் ஒரே பிளேன்ல கிடைக்க ப்ரொஜெக்ஷன் ரூல் படி ஹெச்பியை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும். அப்ப விபி மேல போய் ஹெச்பி சீட் ஆகும். சோ ஃப்ரண்ட் வியூ மேல டாப் வியூ ஓவர்லாப் ஆகி ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் போல ஒரு தெளிவில்லாத பிக்சரை கொடுக்கும். அதனால ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனையும் யாரும் பயன்படுத்துறது இல்ல. இந்த டாபிக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த இந்த 4 ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்தை தான் உலகம் முழுவதும் யூஸ் செய்யறாங்க. மீதி ரெண்டையும் யூஸ் செய்யவே முடியாது. நம்ம நாட்டுல யூஸ் செய்யறது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இந்த இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் செஞ்சு தான் டிராயிங் வரைய போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மேல் பகுதி வெட்டப்பட்ட ஒரு கோன், அதாவது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். அந்த அம்புக்குறி அப்சர்வர் பார்க்க வேண்டிய டைரக்ஷனை குறிக்குது. அங்கிருந்து அப்சர்வர் பார்த்தா ஃப்ரண்ட் வியூ அண்ட் லெஃப்ட் சைட் வியூ எந்த பொசிஷன்ல வரும்னு இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை யூஸ் செஞ்சு வரைஞ்சிருக்காங்க. இந்த டிராயிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கான சிம்பிள்ஸ். ஒரு டிராயிங் ஷீட்ல எப்ப டிராயிங் வரைஞ்சாலும் அந்த டிராயிங் ஷீட் கீழே இருக்கிற டைட்டில் பிளாக்ல இந்த சிம்பிள்ஸை வரையறது வழக்கம். இதை பார்த்தே இந்த டிராயிங் எந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்தை யூஸ் செஞ்சு வரைஞ்சிருக்காங்கன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இனி வர வீடியோஸ்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். என்ன சப்போர்ட் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. நன்றி.